பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே அதிக சந்தோஷம். நாள்தோறும் நாம் இப்படியாக ஆண்டவருடைய செய்திகளை நான் தொடர்ந்து கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகின்றார். நாங்கள் டெய்லி இந்த ப்ரோக்ராமை பார்ப்போம்ன்றத எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு நீங்கள் சொல்வதை கேட்டு நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் தாகத்தோடு இந்த இடத்துல தொலைக்காட்சியின் முன்பு அமர்ந்திருந்து ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு அதை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களில் சென்று நாம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக விடுதலை நாள் எனப்பட்ட கூட்டத்தை நடத்தி வருகிறோம். இது நீங்கள் அறிவீர்கள். வருகிற சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு நாசரே தேவனுடைய மாளிகையில் வைத்து இந்த விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் பங்கேற்று மாதந்தோறும் விடுதலை பெற்று வராங்க. நீங்களும் கூட தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்க. அங்கே வந்து சுகம் பெறாத மக்களே கிடையாது. நிறைய பேர் சுகம் பெற்றுக்கிறாங்க, சாட்சியாக நிற்கிறாங்க. நீங்களும் வாங்க. கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நான் ஒரு ஜெபஜாம்பவான் வரவேல் செய்கிற ஐயா, அதே போல் கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து வருகிற நமது ஜோசப் அண்ணன் ஆகியோரெல்லாம் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கூட்டத்தின் இறுதியில் யோவானண்ணன், விஞ்ஞானபுரம் யோவானண்ணன் தலைமையில் செய்யப்பட்ட சுவையான உணவு உங்களுக்காக பரிமாறப்படும். மாத்திரமல்ல, அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கி ஆவிக்குரிய முதியோரெல்லாம் கிடைக்காதா என்று வயதான காலத்தில் தேடுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக இந்த இடத்தை தேர்வு செய்யலாம். ஏன்னா எப்பவும் ஜெபம் நடக்குது. வெளியிலிருந்து நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், வரம்பெற்ற ஊழியக்காரர்கள், குருவானவர்கள்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க ஜெபத்தில் நடத்துறதுனால நீங்கள் அங்கே ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியரில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா கண்களுக்கு முன்னால் ஒட்டி தேவனுடைய மாளிகை சர்ச் இருக்குது. நீங்கள் போய் எப்போனாலும் ஜெபித்து கொள்ளலாம். உங்களுக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால வாக்கிங் போகலாம். காத்தோட்டமாக இருக்கும், அடைச்சி வைக்க மாட்டாங்க, எல்லா வசதியும் இருக்குது. அதே போலவே பிரியத்துக்குரியவர்களே, 3 வேளையும் விதவிதமான உணவையும் நாம் பரிமாறி வருகிறோம். இது நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்கள், நீங்கள் வாருங்கள். வந்து இந்த அடைக்கலான்குரிய முதியோரத்தில் உங்கள் பெற்றோரில் சேர்க்க வரும்னா சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நல்ல நாட்கள் நடக்கும்பொழுது அங்கே இருக்கிற முதியோர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் விருந்தளிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ப்ராஜெக்டாக நம்ம ஊழியத்தின் சார்பாக வருகிற ஜூன் மாதம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் மற்றும் ஒரு குட்டி ஸ்கூலையும் கட்ட நம்ம தீர்மானித்திருக்கிறோம். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலும் 2வது நாளாக தொடர்ந்து நாம் பிலாத்துவை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். பிலாத்துட்ட என்ன நல்ல காரியங்களாக இருந்துங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் பாருங்கள், அதுக்கு ஆதாரமாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 27:23 முதல். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தினாலே பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று பிலாத்து கண்டு. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, எவ்வளவோ போராடுறாரு. பிலாத்து இயேசுவை எப்படியாவது காப்பாற்றிடணும், அவர் நல்லவர், அவர்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது. இவங்க எல்லாம் பொறாமையினால தான் இயேசப்பாவை சிலுவையில் அடிக்கணும்னு சொல்கிறாங்கிறத அவர் துல்லியமாக கண்டுபிடிச்சிடுறார்.
அடுத்தாப்புடைய மனைவி இன்னொரு பக்கம் நோட்ஸ் எழுதுறாங்க, அவர் நீதிமான் சொப்பனத்தினால அவரை நான் ரொம்ப பாடுபட்டேன், அவருக்கு எந்த தீங்கு நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நோட்ஸ் எழுதுறாங்க. அவருக்கு ரொம்ப உள்ளத்தில் இயேசுவை விடுவிச்சிருங்கிற ஆசை வருது. என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஏன்னு கேட்குறாரு, அவர் என்ன குற்றம் செய்தார்? ஆனால் கலகம் ரொம்ப ஜாஸ்தியாகுது. மக்களெல்லாம் சேர்ந்து இயேசு சிலுவையில் அறையும்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ தான் கடைசியில் கண்டுபிடிக்கிறாரு, தன் பிரயத்தனத்தினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அவர் கண்டு நல்ல போராட்டத்தை போராடுறாரு. ஆனால் கடைசியில் அப்படிலாம் ட்ரை பண்ணாலும் முடியாது. மக்களெல்லாம் அவரை சிலுவையில் அறையணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க இணங்குறத தவிர்த்து வேறு வழி இல்லைங்கிறத அவர் கடைசியில் கண்டுபிடித்தார் என்று காண்கிறோம். பல மணி நேரமாய் போராடி இறுதியில் அவர் கண்டுபிடிக்கிறார். ஏசப்பா சொன்னதை அவர் நினைவு கூர்ந்திருப்பார், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேலே உமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அது உண்மையாகுதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அந்த இடத்துல தான் வச்சு இந்த நாளில் முதல் பகுதியில் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணினாலும் ஒரு சில இடங்களிலே நமக்கு தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் என்பதை இந்த பிலாத்து மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம். அவர் நினைச்சிருப்பார், நம்ம எத்தனை பேரை விடுவிச்சிருக்கோம், இந்த ஏசப்பாவை விடுவிச்சிடலான்னு சொல்லி எவ்வளவு நினைச்சிருப்பார். எவ்வளவோ போராடி பார்த்தார், முடியல, அதெல்லாம் நடக்கலை. ஜனங்கள் மேற்கொள்கிறாங்க, அவங்க சத்தம் மேற்கொள்ளுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த நாளிலே முதல் பகுதியில் நான் காணுகிற காரியம், சில நேரங்களிலே நாம் எவ்வளவோ பிரயாசம் எடுத்தாலும் சில காரியங்களிலே நாம் வெற்றி பெற முடியாமல் போகலாம். அது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். நீங்கள் ஒரு சில பிஸ்னஸ் தொடங்கி அதில் வெற்றி பெற்று எவ்வளவோ போராடி பார்த்துருக்கலாம், எவ்வளவோ ஆட்ஸ் கொடுத்துருக்கலாம், கடை எவ்வளோ டெக்கரேட் பண்ணி பார்த்துருக்கலாம், அங்கே சொல்லியிருக்கலாம், இங்கே சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது பயங்கர ஃப்ளாப் ஆகி பல லட்சங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஏன் எனக்கு அது ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கலாம். இல்லை தம்பி தங்கச்சி, நீங்கள் எவ்வளோ படித்து பார்த்தும் கூட நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், மார்க்கெலாம் எதிர்பார்த்த அளவு வராமல் போயிருக்கலாம். இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ போய் இந்த இன்டர்வியூ கூட எல்லாம் பண்ணியும் கூட எனக்கு கடைசியில் கிடைக்காம போயிடுதுன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கலாம். எனக்கு பின்னால் வந்தவங்க, என் கூட படித்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு ஏன் ஒன்றுமே நடக்கலை, எனக்கு ஏன் திருமணம் ஆகலை, எனக்கு ஏன் பிள்ளை இல்லை, எவ்வளவோ நான் ஆண்டவரக்கூடிய சமூகத்தை தேடுறேனே, அப்படி இருந்தும் எனக்கு ஏன் நல்ல காரியங்கள் நடக்கவில்லை எனப்பட்ட கேள்விக்குறிகள் உங்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் ஆண்டவர் பேசுகின்றவராக இருக்கின்றார். சில நேரங்களிலே நாம் எவ்வளவோ போராடியும் நாம் வெற்றி பெறாமல் போகலாம். அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது கடினமாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும், அது கசப்பானதாக இருக்கும். இந்த உலகத்திலே கசப்பானது என்னதென்றால் பாவக்காய் அல்ல, இல்லைன்னா வெண்டைக்காய் அல்ல, இல்லைன்னா ஏதோ கசப்பான ஒரு பதார்த்தம் அல்ல, காடி கலந்தது அல்ல. கசப்பானது என்னவென்றால் அது தோல்வி தான். ஏசப்பா காடியை கலந்து கொடுத்தாங்க, உனக்கு தோல்வின்னு சொல்லி அடையாளமாக ஒருவேளை நினச்சி அவங்க கொக்கரிச்சிட்டதை கொடுத்துருக்கலாம். ஆனால் அது அவருக்கு பெரிய கசப்பானது அவருக்கு பெரிய கசப்பு கிடையாது. ஆத்துமாக்கள் இப்படி இருக்காங்களே, எனக்கு தாகமாக இருக்கிற, அதுதான் அவருக்கு கசப்பானதாக இருந்தது. பிசாசு இந்த உலகத்தில் எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன், அதுதான் கசப்பாக இருந்தது. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தோல்வியை காணும் பொழுது, இவ்வளவு போராடியும் தோல்வி வந்து விட்டது, அதுதான் மிகவும் கசப்பான காடி. உங்கள் படிப்பில் எவ்வளவோ போராடி பார்த்தும் எனக்கு அதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, அதுதான் கசப்பான. பிள்ளைகளுடைய விஷயத்தில் எவ்வளவோ நான் போராடி பார்த்து ஜெபித்து நடக்க மாட்டேங்கிற காரியம், நான் தோல்வி அடைந்து விட்டேனே, அதுதான் கசப்பான ஒரு காடி. அதுதான் கசப்பாக இருக்கும் நமக்கு, அதுதான் ரொம்ப வேதனையானதாக இருக்கும். எவ்வளவோ போராடி பார்த்தும், எவ்வளவோ நான் முயற்சி எடுத்து பார்த்தும் என்னுடைய காரியங்களில் நான் வெற்றி அடைய முடியவில்லையே, வருமானத்தை உருவாக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். சீமோன் பேர் சொன்னதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஐயரே, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஓடி ஓடி பார்த்தேன், எங்கெல்லாமோ வளைய போட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, ஒரு மீன் கூட நான் எனக்கு பிடிக்கலப்பா, ஒரு மீன் எனக்கு கிடைக்கல. 10 மீன், ஒரு 100 மீன், இல்லைன்னா போயிட்டு வந்து செலவு கிடைச்சா கூட ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும், ஒரு மீன் பாடம் எனக்கு படலை, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்தோடு கூட அங்கு பேசுவதை பார்க்கிறோம். சீமோன் பேர் தோல்வியின் விளிம்பில நின்று உச்சகட்டமாக பேசுகிறார். ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்று கிடைக்கல, அவருக்கு அது தாங்க முடியல, எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஓடி பார்த்து ஒன்றும் கிடைக்கலையே. தோல்வி என்பது அது கசப்பானதாக இருக்கிறது. நான் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் நான் தோல்வியை சந்தித்தேன். நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு வெற்றியை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நேரங்களில் நான் தோல்வி அடைந்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் நான் தவித்த காலங்கள் உண்டு. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் மெட்ராஸில் படிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு, ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்டு கடலூரில் நடந்தது. அங்கே நான் வந்திருக்கிறேன். அதில் வெற்றி பெற்றால் எனக்கு வேலை கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு, ஆனால் அதில் தோற்று போய் விடுகிறேன்.
அந்த மீட்டில் நான் ஜெயிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ நாட்கள் நான் பிரயாசம் எடுத்தேன், கடினமாய் உழைத்தேன். இன்னொரு பக்கம் அழுது ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் தோல்வி அடைந்து விட்டேன், படுதோல்வி அடைந்து விட்டேன். ஐ வாஸ் நாட் டிஃபீட்டட், ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபீட்டட். முகங்குப்புற விழுந்து வாயில் மண்ணெல்லாம் ஓட்டிட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தோல்வி. ஐ வாஸ் பைட்டிங் த டஸ்ட். அப்போது தாங்க முடியாமல் உட்காந்துருக்கேன். கூட இருக்கிற ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க, நான் மீதியாக உட்காந்துருக்கிறேன். சாயந்தரம் பஸ் ஏறுறேன், கடலூர்லேருந்து பஸ் ஏறேன். கடலூரில் அந்த டிடிசி பஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்போது இல்லை கடைசி லைனில் சீட்டு கிடச்சி அதில் உட்காந்துருக்கேன். சென்னைக்கு வரேன். அங்கே ஆரம்பிக்கும் போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. தோல்வி எனக்கு தாங்க முடியல. அப்போ எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்போ நான் அங்கே எங்கேருந்து கடலூரில் ஆரம்பித்த கண்ணீர் எனக்கு சென்னைக்கு வர வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்தது. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அழுதுகிட்டே வரேன். தோல்விங்கிறது அவ்வளவு கசப்பாக இருந்தது என்று சொல்லி காண்கிறேன். அங்கே தான் இங்கேயும் அவர் முடியாது அப்படிங்கிறத காண்றார். பிரித்துக்குரியது அதை ஏற்றுக்கொள்ளணும். அன்னைக்கு கத்திர சித்தம் நான் அப்படி தோற்று போகிறது, நான் அந்த தோல்வி அனுபவிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள முடியல. அன்னைக்கு நான் வடித்த கண்ணீர் இன்னைக்கு என்னை பல இடங்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறது. எனக்கு கவர்மெண்ட் பேராசிரியராய் மாறுவதற்கான வாசலை ஆண்டவர் இது மூலமாக திறந்தார். அன்னைக்கு ஜெயித்து வேலைக்கு போயிருந்தேன்னா இன்னைக்கு பேராசிரியராய் மாறியிருக்க முடியாது. இதுபோல் உங்களுக்கு தினந்தோறும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்காமல போயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் தடுத்தார். ஆனால் அன்றைக்கு அதை புரிந்து கொள்கிற பக்குவம் எனக்கு இல்லை, ஏற்றுக்கொள்கிற பக்குவம் எனக்கு இல்லை. அதனால கண்ணீராய் நான் மடித்தேன். எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தோல்வி அடைந்து விடுகிறீர்களோ, ஒன்று அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்னொன்று அந்த தோல்வியின் நிமித்தமாய் ஆண்டவர் சன்னிதானத்தில் போய் மனம் உடைந்து கதறுங்கள், கண்ணீர் வடியுங்கள். இதை நீங்க செஞ்சிருக்கீங்களா? நீங்க சும்மா வருத்தப்பட்டு வெடிச்சிருக்கலாம், கண்ணீர் வெடிச்சிருக்கலாம். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. புலம்பிட்டு இருக்கலாம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. வருத்தத்தை தாங்க முடியாது போய் மதுபானம் பண்ணியிருக்கலாம், அதுவும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாறாக தேவனுடைய சன்னிதானத்திற்கு சென்று தாங்க முடியாதபடிக்கு கண்ணீர் வெடித்து அழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய பார்வையில் அது பிரீதியா இருக்கும். என் மகன் கண்ணீர் வடிக்கிறான், தாங்க முடியல அவனுக்கு தோல்விய. என் மகன் அழுதுகிட்டே இருக்கிற, உபவாசம் போடுறல, ஐயோ தாங்க முடியல அவளுக்கு நான் அனுமதிச்ச தோல்வி. ஆண்டவர் உங்களுக்காக மனம் இறங்குவார். ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் பெரிய நீதிமானாக இருப்பீர்கள். உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் அசைக்கும். என் பிள்ளைய தாங்க முடியாம துடிக்கிறானே, துடிக்கிறாளே என்று சொல்லி. அண்ணாளுக்கு தோல்வி, திருமண வாழ்க்கையில தோல்வி, குழந்தையே இல்லை, சக்கலத்துக்கு வருடந்தோறும் குழந்தைகள். அவள் இந்த கேவலமாக பேசுறார், மலடி மலடின்னு சொல்ற. பாரு, எனக்கு வருஷந்தோறும் குழந்தை பிறக்குது, உனக்கு குழந்தையே இல்லை, இன்னும் பிறக்கவே பிறக்காது. அவளுக்கு அதை தாங்க முடியவில்லை. அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் அவள் அப்படியே நாள் முழுவதும் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அப்படியே விழுந்து கிடக்கின்றாள். குடிச்சிட்டு கிடக்காலுங்கிற ஆசாரியர் நினைக்கிற அளவுக்கு அப்படி ஆகி போச்சு. கேட்டா அவர் சொல்றா, இல்லை இல்லை, நான் மனக்கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் இதயத்தை எல்லாம் ஆண்டு சமூகத்தில் நான் ஊற்றி விட்டேன். I poured out my heart to the Almighty. என் கவலையை, என் கண்ணீரெல்லாம் சமூகத்தில் ஊற்றி விட்டேன். என்னால் சுமக்க முடியல, அதனால அவர் மேல ஊற்றி விட்டேன். தோல்வி அடைந்த சகோதரன், எவ்வளவோ போராடி வெற்றி பெற முடியாமல் இருக்கிற மகளே, நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. அந்த தோல்வி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், கதறி அழுங்கள். Report to the Lord. Lord, I tried my level best. எல்லாம் செஞ்சு பார்த்து நடக்கலப்பா, நம்முடைய பிள்ளை தோல்வி அடைஞ்சிட்டையா என்று சொல்லி தாங்க முடியலையா என்று சொல்லி கதறி அழுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். உங்களுடைய கண்ணீருக்கு அதிக வல்லமை உண்டு. தேவனுடைய பிள்ளை வருந்தி கண்ணீர் வெடித்து விட்டால் ஆண்டவரே அதை உங்களை தாங்க முடியாது, ஆண்டவராலே தாங்க முடியாது. உங்கள் கண்ணீர் அதிக வல்லமை படைத்தது. ஆண்டவருடைய உள்ளத்தை அப்படியே அசைக்கும். He will be compelled to bless you. அவருக்கு உங்களை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை உங்கள் கண்ணீர் ஏற்படுத்தும். தோல்வி அடைந்தது உண்மைதான், அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்பது உண்மைதான். உடனே ஆண்டவர்கிட்ட ஓடுங்க, ஓடி போய் கண்ணீர் வெடித்து அழுங்கள், அப்பா அப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. அப்படி பிள்ளை, எனக்கா தோல்விப்பா, நான் எடுத்த பிரயாசத்தை நீங்க பார்க்கலையா, இதனால என் எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிட்டேப்பா, நான் என்ன செய்வேன், இப்படி தோல்விதான் எனக்கு வந்துட்டே இருந்தா என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன், தோல்வி 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 கசப்பாக இருக்கிறதே அப்பா என்று நீங்கள் கண்ணீர் வெடித்து அழுங்கள். வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகும். அன்னைக்கு கடலூர் இருந்து நான் சென்னைக்கு போகும்போது அந்த பஸ்ஸில் வடித்த கண்ணீர் தான் இன்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணீர் வீணா போகலை. The tears of mine from traveling from Kadalur to
சென்னை never went in vain. Even today it is very fruitful. இன்னைக்கு கூட அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை அறிவேன். எனவே நீங்கள் கண்ணீரை வடித்து ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். எங்கே இரண்டாவது ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 27:24. கலகம் அதிகமாகிறதை அல்லாமல் தன் பிரயத்தினாலே பிரயோஜனம் என்றும் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பதாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாக என்று சொன்னார்கள். Finally, Pilate has seen that no use of fighting for Jesus. There is no chance for freeing him. அதை பார்க்குறாரு. அப்படியா, மக்கள்லாம் சுத்தம் பண்ணுறாங்களா? திங்ஸ் ஆர் கெட்டிங் அவுட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரு பவுலில் தண்ணி கொண்டாங்க அப்படிங்கிறார். எதுக்கு இவர் தேசாதிபதி தண்ணீரை கொண்டு வர சொல்கிறார்? குடிக்கன்னா பாட்டில் தானே கொண்டு வர சொல்லுவாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. வாய் நல்லா பெருசாக இருக்கிறது. இருந்தாலும் அவர் கட்லைட்டை செஞ்சு தானே அவனும் தண்ணியை கொண்டு வைக்கிறாங்க. பெரிய ஆஸ்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. மக்கள் எல்லாம் க்ரூசிஃபை ஹிம் அவர் சிலுவையில் அரைங்கன்னு சத்தம் போடுறாங்க. அவர் பார்த்துட்டே இருக்கார். தண்ணீரை கொண்டு வர வைக்கிறாங்க. மக்களே அப்படிங்கிறார். எல்லாம் சைலண்டாகிறாங்க. இவரை சிலுவையில் அறையினா நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இதில் இந்த பாவத்தில் எனக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த குற்றமில்லாத ரத்தத்தை சிலுவையில் அறை ஒப்புக் கொடுத்தேன் என்று என் மேலே எந்த பாவம் ஒருவருக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கல. நான் என்னை கழுவி சுத்திகரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தண்ணீர் எடுத்து ஏசப்ப ரத்தத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி கைகளை கழுவி அதன் பிறகு அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி காண்கிறேன். இந்த வரலாற்றில் எந்த ஒரு மனிதனும் செய்திராத காரியத்தை அந்த தேசாதிபதியாக பிலாத்து அந்நேரத்தில் செய்தார் என்று நான் காண்கின்றேன். அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கும் எதுக்காக தண்ணீரை கொண்டு வச்சாருன்னு சொல்லி தெரியும். நோ, ஐ ஹாவ் நோ ஷேர் இன் ஹிஸ் பிளட். இவர் பரிசுத்தவான், நீதிமான். இவரை சிலுவையில் அறைந்ததுக்கு நானும் என் குடும்பம் காரணங்கிற பழி ஏன் மேல வந்துடக்கூடாது. நீங்க கேட்டுக்கொள்றதுனால அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். அந்த பொறுப்பு அந்த பழிலாம் உங்க மேலதான் அவர் பரவாயில்லையா, நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கைகள் எடுத்து கழுவுனாரா. தன்னை குற்றமற்றவனாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குற்றமில்லாத இரத்தத்தை ஒப்புக் கொடுத்த பழி தன் மீதும் தன் குடும்பத்தின் மீது வந்துவிடக் கூடாது, தன் தலையின் மீது வந்துவிடக் கூடாது என்பதில் வைராக்கியமாக நின்றார் என்று செருப்படி அங்கிருந்தவங்களுக்குலாம் செருப்படி. கர்த்தரை அறியாத ஒரு மனிதன் தேசாதிபதி. நோ, ஐ ஹவ் நத்திங் டு டு வித் திஸ் மேன்ஸ் பிளட். இந்த மனுஷனுடைய குற்றமில்லாத இரத்தத்தை நான் தான் எடுத்துங்கிறதுக்கு ஒண்ணுமே எனக்கு இல்லை, எனக்கு இந்த பாவத்துக்கு சம்பந்தமே கிடையாது என்று சுத்திகரித்துக் கொண்டார் என்று இந்த இடத்துல காண்கிறோம். பிரித்துக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலும் கூட இந்த உலகம் முழுக்க எல்லா மனிதர்களுக்கும் இந்த பிலாத்து ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றார் என்று இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். எந்த மனுஷனுடைய பாவத்துக்கும் நாம் உடன்பட முடியாது. நம்ம கை சுத்தமான ஒரு கையாக இருக்க வேண்டும். என் கை சுத்தமான கையாக இருக்க வேண்டும். உங்களை கை சுத்தமான கையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம வாழ்வில எந்த பாவத்துக்கு உடன்படாதபடி நம்முடைய கைகளை காத்துக்கொள்ள வேண்டும். கூட இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கலாம், பணத்தை தவறான வழியில் சம்பாதிக்கலாம். எனக்கு அந்த பணம் வேண்டாம் என்று சொல்லி உன் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். போலீஸ் துறையில் இருக்கலாம், காவல்துறையில் இருக்கலாம். நிறைய பேர் தேவையில்லாமல் கைகளை பயன்படுத்தி அடிக்கலாம், துன்புறுத்தலாம். தேவையில்லாமல் அப்படி எதுவுமே செய்ய மாட்டேன் என்று உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ வாலிபர்கள் கையால் அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. இன்னைக்கு அந்த கைகளை வைத்து வெட்டுறதை எத்தனையோ காட்சிகளை நம்ம காண்கிறோம். இல்லை, நான் என் கையால் அப்படி பாவங்களை செய்ய மாட்டேன். பெற்றோர் அடிக்கிறாங்க தம்பிமார். என்ன சொல்வதற்கு என்ன சொல்லி தெரியல. இல்லை, கை அப்படி பாவம் செய்யாது. உடைய கைகள் எப்பொழுதும் தூய்மையான கைகளாக இருக்க வேண்டும். பாவம் செய்ய என்னுடைய கையை ஒரு பொழுது நான் ஒப்புக் கொடுக்க கூடாது. வேண்டாம். இல்லை, என் கை எப்பொழுது சுத்தமானதாக இருக்க வேண்டும். உன் கையை பாருங்க, இந்த கை எதுவும் பாவம் செஞ்சிருக்கா, கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரா? கையை கழுவுங்கள். அன்னைக்கு இவர் தண்ணீரினாலே கழுவுனார், நம்ம அப்படி தண்ணீரினால கழுவ வேண்டாம். ஏசப்போட ரத்தத்தினால நம்முடைய கைகளை சுத்திகரித்துக் கொள்ளும். அவருடைய சன்னிதானத்துக்கு போகும்பொழுது நம்முடைய கைகளை நாம் அவர் ரத்தத்தினாலே கழுவும். இந்த கை எவ்வளவோ பாவங்களை செய்திருக்குது ராஜா. இந்த கை எவ்வளவோ அக்கிரமங்களை செஞ்சிருக்குது. ஆனாலும் உம்மிடத்தில் மிகுந்த இரக்கம் உண்டே, ரத்தத்தினாலே என்னை கழுவுமப்பா என்று சொல்லி நாம் கண்டிப்பாக நம்முடைய கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வியாதி இல்லாமல் வாழ முடியும். அப்பொழுதுதான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய சந்ததிக்கு நாம் சாபத்தை வைக்காமல் நாம் இந்த பூமியிலிருந்து செல்ல முடியும்.
பிலாத்து ஏன் அப்படி செய்தார்? இது எனக்கும் என் பிள்ளை மேலே என் குடும்பத்து மேலே வரக்கூடாது, இதை இன்னையோட முடிச்சிடணும், அவ்வளோதான். நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபங்களை நாம் சம்பாதித்து வைத்து விடாதபடிக்கு நம்முடைய கைகளை கழுவுவோம். எத்தனை பேர் கையில் வச்சு மொட்டை லெட்டரை எழுதி போடுறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் கைகளை பயன்படுத்தி, கத்தர் கொடுத்த கல்வியை பயன்படுத்தி, பேனாவை பயன்படுத்தி மொட்டை லெட்டர் போடுறாங்க, என்னெல்லாமோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க, கேவலப்படட்டும் வெக்கப்படட்டும்னு சொல்லி. அப்படி இந்த கைகள் செஞ்சிருக்கணும். ஆண்டவரே இந்த கைகளை மன்னியும், இது ஏராளமான பாவம் செய்து என்று சொல்லி நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, நமக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய கைகளிலே ஆணி கடாவப்பட்டது, ஆணி அடிக்கப்பட்டது, நம்முடைய கைகள் செய்த பாவத்திற்காக. புரியுதுக்குரியவர்களே, மறந்து விடாதிருங்கள், நாம் நம்முடைய வாழ்விலே நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் அந்த பாவம் பண்றாங்க, நானும் பண்ணா என்னன்னு சொல்லி தம்பி கேட்காத. என் கிளாஸ்ல எல்லாரும் குடிக்கிறாங்க, நானும் குடிச்சா என்ன, அதில் என்ன தப்பு இருக்குது? நான் வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, சாட்டர்டே நைட் ஆனாலே பார்ட்டியாக தான் இருக்குது, நானும் போய் குடித்தானே. இல்லை இல்லை, அவங்க குடிக்கட்டும், நீ அதில் உடன்பட முடியாது, அந்த பாவத்தை செய்ய முடியாது. எதிர்த்து எல்லாரும் பேசலாம், ஆசிரியரை மகனை நீ பேசாத, மகளை நீ பேசாத, தப்பு செய்யாமல் ஆசிரியர் பேசுகிற சத்தம் போட்டாலும் நீ எதிர்த்து பேசாத என்று சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அது பெரிய கீழ்ப்படிஞ்சோன்னா, அமைதியாக இருந்தோன்னா பெரிய ஆசீர்வாதம். எதிர்த்து பேசணுன்னா அது பெரிய சாபமாக அப்படியே வாழ்க்கையில் மாறிவிடும். பிரித்துக்குரியவர்கள், இன்றைக்கு ஒரு 10 நிமிடம் நீங்கள் கண்களை மூடி உங்கள் கைகளை பாருங்க. இந்த கையில் என்ன பாவம் செஞ்சிருக்காப்பா? பிலாத்து கையை அவ்வளவு சுத்திகரித்து கொண்டாரு, எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. நானும் சுத்திகரிக்கணுமாப்பா, என் கையில் ஏதாவது ஒட்டியிருக்கான்னு சொல்லி பாருங்க. நீங்கள் அதை சுத்திகரித்துக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உடையவராக இருக்கின்றார். இயேசுவின் ரத்தம் உங்களை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லு. மனுஷர்கள் மன்னிக்காவிட்டால் பரவாயில்லை. மனுஷன் ஒரு காலத்தில் நம்ம பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க. நீ அன்னைக்கு அப்படி செஞ்சல, நீ அப்படி பேசினல, ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற. மனுஷன் அதை ஞாபகத்திலே வச்சிருப்பான், வச்சு நம்மளை மன்னிக்கவே மாட்டான். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கின்றாரா? உங்கள் கைகளை சுத்திகரிக்க வேண்டுமா என்று சொல்லி நீங்கள் அதில் கவனமாக இருங்க. உடனே அந்த மக்கள் என்ன முட்டாள்தனமாக சொல்கிறாங்க பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னாங்க. உடனே இனி கவலைப்பட வேண்டாயா, தேசாதிபதியை நீர் கவலைப்பட வேண்டாம், உமக்கில் ஒரு பிள்ளையும் வராது, இவன் இரத்தப்பழி எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது இருப்பதாக. எவ்வளவு துணிகரமான முட்டாள்தனமான ஒரு காரியம். தலைமுறையாக தங்களுடைய பிள்ளைகள் மேலே சாபத்தை இவங்க துணிகரமாக துணிஞ்சு சம்பாதிச்சாங்கன்னு பார்க்குறோம். இவங்க சொன்ன காரியம் எவ்வளவு பெரிய சாபத்தை கொண்டு வரும் என்று அவர்கள் அறியலை. அதனால தான் அவங்க நாடு இல்லாமல் ஏறக்குறைய 2000 வருடங்கள் அவர்கள் சுற்றி திரிந்தார்கள் என்று நான் காண்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் சிதறடிக்கப்பட்டு அந்த ஏசப்பாவுடைய ரத்தம் அவங்க மேலே சாபமாக விழுந்ததுனால அப்படி தேசாந்திரிகளாய் சுற்றி திரிந்தார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க, துன்பப்படுத்தப்பட்டாங்க. ஹிட்லர் என்னப்பட்ட ஒரு மனிதன் வெஸ்ட் ஜெர்மனியிலிருந்து ஏறக்குறைய அவன் 6 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். இன்னைக்கு வரைக்கும் அங்கே காசா, அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன வாரில் நிறைய யூதர்கள் ரத்தம் சிந்துறாங்க. அதை நான் நியாயந்திருக்க வரலை, அவர்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனால் ஒருவேளை இவர்களுடைய பிதாக்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் இதற்கு காரணமோ என்று நான் பயப்படுகின்றேன். இந்த ரத்தம் எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாக சொன்னாங்க, அதனால தான் இவ்வளவு சாபம் வந்துருச்சோம். ஒரு பொழுதும் நம்முடைய சந்ததிக்கு நாம் சாபத்தை சம்பாதித்து வைத்து விடாதபடிக்கு நாம் எப்பொழுதும் கவனமாக வாழ நாம் முயற்சிப்போம். எங்கள் அப்பா கடவுளை தேடினாங்க, எங்கள் அப்பா கடவுளுக்கு பயந்துருந்தாங்க, அதனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க வருங்காலத்தில் உங்களை குறித்து சொல்லணும். எங்கள் அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் சொல்லணுமா? அப்படி தான் இருக்கணும். எங்கள் அப்பா அவ்வளோ பாவம் செஞ்சாங்க, எங்கள் அப்பா அப்படி மதுபானத்தை வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா கடவுளை தேடாமல் இருந்தாங்க, எங்கள் வீடு அதனால சபிக்கப்பட்டு போச்சு, மெனே தெக்கே உபாசின்னு எங்கள் வீட்டு சுவரில் எழுதப்பட்டுச்சு, சாபமாகி போயிட்டோம், எங்கள் அப்பா மாத்திரம் ஒழுங்காக இருந்திருப்பாரா, கடவுளை தேடினா எவ்வளோ நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி எங்களை போல அங்கலாய்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெற்றோர்களே நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க. பிள்ளைகளுக்கு சாபங்களை சம்பாதிக்கக்கூடாது, ஆசீர்வாதங்களை தான் சம்பாதிக்கணும். அதுக்கு ஏசப்பாவுக்கு பயந்து வாழணும், எதுலையும் உடன்படக்கூடாது. நாம் செய்கின்ற காரியங்கள் நன்மையோ தீமையோ அது பிள்ளைகளுக்கு தான். நம்ம சம்பாதிக்கிற சொத்து நம்ம பிள்ளைகளுக்கு தானே. அப்படின்னா நம்ம நன்மை செஞ்சோன்னா அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக போகும், தவறு செஞ்சோம் அந்த கை சுத்தலாமல் இருந்துச்சுன்னா அந்த பாவமும் சாபமும் அது பிள்ளைகளுக்கு தான் போகும். அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தரை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து 2 நாட்களாக
நாம் பல காரியங்களை கேட்டுட்டு வரோம். தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். அதுக்கு முன்னால் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். நீங்களும் சேர்ந்து என்னோடு ஜெபிப்பீர்களா? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கட்டுமா? தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவே, மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து மகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து மகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவேன். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை பாட வைத்தார். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் என்னை பாட வைத்தார். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து மகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவே, மனம் மகிழ்ந்து பாடுவே. அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கின்றோம், சோத்திரிக்கின்றோம். இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, பிள்ளைகளுக்கு எண்ணத்தை சேகரித்து வைக்கிறோம். ஆண்டவரே, குற்றமில்லாத காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு எங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்கிறோமா? குற்றமற்ற இரத்தத்தை நாங்கள் சிந்துகின்றோமா? தவறே செய்யாதவர்களை தண்டிக்கின்றோமா? ஆண்டவரே தோத்திரமைய பாவமே செய்யாதவர்களை சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக மிதிக்கின்றோமா? அப்படி மிதித்தால் எவ்வளவு சாபம் வரும். இந்த யூதர்கள் அப்படியாக எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது வரட்டும் சொன்னதுனால இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு பாடுகளை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்பதையெல்லாம் ஆண்டவரே வரலாற்றில் எங்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. இந்த கழுவி எங்கள் கைகளை கழுவி சுத்திகரிக்கிறோம் ராஜா. எந்த பாவ சாபம் எங்கள் மீதோ பிள்ளைகள் மீதோ வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். தாங்க முடியாத தோல்வி வருகிற பொழுது உடனடியாக நம்முடைய சமூகத்திற்கு ஓடி சென்று ஆண்டவரை கதறி அழுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். தோல்வியை தாங்க முடியாதபடி கசப்பின் மத்தியிலே சமூகத்திலே வந்து நாங்கள் கதறி அழுகிற பொழுது ராஜா, அந்த ஜெபமும் அந்த கண்ணீரும் அதிக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது எங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் என்று அறிந்து துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் புறப்பட்டு செல்லட்டும். என்ன வியாதியா இருந்தாலும், அது எந்த சாபத்து நிமித்தமாய் வந்திருந்தாலும், முதலாவது கர்த்தாவே சோத்திரம் ஐயா, நீர் அந்த பாவங்களை மன்னித்து சாபங்களை மன்னித்து இரத்தத்தினால கழுவி ஆண்டவரே அந்த வியாதி அவர்களை விட்டு அகற்றி அவர்கள் சுகமாக வாழும்படியாக செய்யுங்க. நான் செய்த பாவத்து நிமித்தம் என் பிள்ளை இப்படி பிறந்து விட்டானே, என் மகள் இப்படி பிறந்து விட்டாலே, நான் என்ன செய்வேன் என்று கதறுகிற பெற்றவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களின் இரத்தத்தினாலே கழுவி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். என்ன பாவமாக இருந்தாலும் இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும். யாரெல்லாம் என் பாவங்களை மன்னி ராஜா என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களை கழுவி சுத்திகரிப்பீரே எமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை பலப்படுத்துவீரே எமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீர் உதவி செய்வீரே எமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீரே எமக்கு ஸ்தோத்திரம். ரைபாலா காபா ரபோனா காதா தூரா பவுலா கந்த ரணி ஆகா நிகிபாலா தூபாலா கர. அநேக குடும்பங்களை விட்டு ஒரு கார் இருள், ஒரு கருப்பு அப்படி இருளெல்லாம் நீங்குது. கருப்பு உருவங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. அநேக கடைகளை விட்டு பாம்புகள் அப்படியே வெளியேறுகிறது. கருப்பு பாம்புகள். ஆண்டுடைய ரத்தம் அநேகரை சுத்திகரிக்கிறது. ஏசப்பா நன்றி, நன்றி. ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். வியாதிகள் அப்படியே மறைகிறது, கட்டிகள் அப்படியே மறைகிறது, புண்கள் அப்படியே மறைகிறது. இதுவரைக்கும் செயல்படாமல் இருந்த அவயங்கள் மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கிறது. இழந்து போன பலனை மறுபடியும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நன்றி அப்பா. தூங்க முடியாத பிள்ளைகளுக்கு இந்த இரவு நல்ல நித்திரையை தாரும். நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும். பல வருடமாய் படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும், வட்டிகள் எல்லாம் மறையட்டும். இடுக்கனான வாசலிருந்து வெளியே கொண்டு வரோம். ஏசப்பாவுடைய பிள்ளை பாத்திரங்களை நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக மாற்றுங்க. கண்மணியை போல காத்துக்கொள்ளுங்க, கிருபையினாலே காத்துக்கொள்ளுங்க, இரக்கத்தினாலே காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. ஏசப்பாவுடைய பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சபாரானா நாபூரா கீராபாலா காபாலா ரபூனா தூபா காபாலா கர. கிருபை தாங்கட்டும், கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நெருக்க திரும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விசாலத்தில் கொண்டு வாருங்க. வேலை இல்லாத பிள்ளைகள், வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாருங்க. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. பிள்ளைகள் மொத்தமாய் கண்ணீரை மத்தியில் நிற்கிறவர்கள் உண்டு.
திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று கண்ணீரோடு இருப்பவர்கள் உண்டு. நல்ல காரியங்கள் பல வருடமாய் நடக்கவில்லையே என்று கண்ணீரோடு இருப்பவர்கள் உண்டு. ஒவ்வொரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. அப்பா, வாலிப பிள்ளைகள் போதைக்கும் ஒரு செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பைக்குக்கு அடிமையாக இருக்கிறாங்க, விடுவீங்க. உலகம்ல இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும் மக்களையும் ஆசீர்வதிங்க. அப்பா சோத்திரம், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், ஹாஸ்டல்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே தகப்பனே சோத்திரம் ஐயா, ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்டத்தை ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, அடைக்கலான்குரிய முதியோர்களை நேசிக்கிற, ஜெபத்தினாலே தாங்குகிற, காணிக்கையில தாங்குகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர்கள் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.